சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் சமீபத்தில் வெளியாயிருந்த திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். மேலும் தொடர்ந்து 18, 19 இந்த நாட்களில் இந்த படத்தோட வசூல் தாறுமாறாக ஏறி இருக்கு. அதற்கு காரணம் ரஜினிகாந்த் என்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். 50வது ஆண்டில் தன்னுடைய திரைப்பயணத்தை காலடி எடுத்து வைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த கூலி திரைப்படம் என்னதான் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் படத்தோட வசூலில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ரசிகர்களுக்கு என்ன ஒரு கொரோனா 1000 கோடி இந்த படம் அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த படம் சொன்னதை விட கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த 19வது நாளில் கூலி படம் எந்த அளவுக்கு வசூல் செஞ்சுருக்குது அப்படின்றத பார்ப்போம். கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ போன்ற பிரம்மாண்டமான படங்களை எடுத்த லோகேஷ் கனகராஜ் ரஜினியோட இணையறாருன்னு சொன்ன உடனே அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பல மடங்கானது. மேலும் இந்த படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இணையறாங்க. பேன் இந்தியன் படமாக லோகேஷ் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இந்த படத்துடைய ரீச்சே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இவங்களெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தினாரா லோகேஷ்னு கேட்டால் சுத்தமாக பயன்படுத்தலை. நிறைய லாஜிக் மீறல்கள், திரைக்கதை சுத்தமாக எழுதலை, கதை ரொம்ப அதல பாதாளமான கதையை எழுதியிருக்காரு லோகேஷ். இதற்கு அவர் பழைய மாதிரி வேலைக்கே போயிடலாம், தயவு செஞ்சு திரைத்துறையில் படத்தை எடுக்கிறத விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வன்மையாக கண்டிக்கப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் ரசிகர்களே ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த படம் சான்றிதழ் கிடைச்சதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்துக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால தான் இந்த படம் 580 கோடி இது வரைக்கும் 19 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிருந்தா கண்டிப்பாக 800 கோடி வசூல் இருந்திருக்கும் என கணிக்கப்படுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 280 கோடி இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக சேர்த்து 580 கோடி ப்ளஸ் இந்த படம் வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இனி வரப்போகிற நாட்களில் இந்த படத்தோட வசூல் குறைய அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் வெளியாக போகிற மதராசி படம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூலி படம் அதோடைய வசூல் அடி வாங்கும். ஒருவேளை மதராசி படம் அவங்க நினச்ச மாதிரி இல்லைன்னா கூலி படத்தோட வசூல் ஏற அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் மதராசி படமும் வெற்றி அடைய வேண்டும் தான் நான் சொல்லுவேன்.